குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். லைஃப் ஓடுற ஓட்டத்துக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ரேஸ் மாதிரி ஓடுறோம். அவங்களுக்கு முன்னாடி நம்ம இருக்கோமா, இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறோமா, எல்லார்கிட்டேயும் கம்பேர் பண்ணி அவங்கள விட இவங்கள விட பெஸ்ட்டாக இருக்கணும்னு ஓடுறோம். இதெல்லாம் விட நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எதிரி, அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், இவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், இவங்க முன்னாடி நம்ம கெத்தாக இருக்கணும், இவங்க முன்னாடி நம்ம பொருள்லாம் ரொம்ப ஹைஃபையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்கிறோம். ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தரை நீங்கள் எதிரியாக வாழ்க்கை முழுக்க நினச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர்கிட்ட போய் நின்று, இங்கே பாருங்கள், நான் வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை. அவர் உண்டு, அவர் வேலையை உண்டுன்னு இருக்க போகிறாரு. உங்கள் வாழ்க்கை வேறு, அவர் வாழ்க்கை வேறு. ஆனால் நம்ம மனசு நம்மளை அறியாமலே அவரை ஒரு எதிரியாகவும் நினைத்து, அவரை அவருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினச்சி, நம்மளுடைய இப்போ இருக்கிற கோல்டன் மொமெண்ட்ஸை நம்ம லூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நாம் ப்ரெசன்ட் மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணி வாழணும். யாருக்காகவும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வாழக்கூடாது. அதை தான் எங்கள் குருஜி லிவ் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நொடியை, இந்த நொடி போனால் திரும்ப வருமா? அப்போ இந்த நொடியை நம்ம யாருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வாழக்கூடாது. நாம் நம்ம கடமையை பொறுப்பாக செய்கிறோமா, அன்பாக இருக்கிறோமா, அதில் நம்ம கவனமாக இருந்தோன்னா போதும். நம்மளுக்கு எந்த எதிரிகளும் இருக்காது, எந்த தொல்லையும் இருக்காது. யார் மூலியமாகவும் நம்ம எந்த டிஃபிகல்ட்டியும் ஃபேஸ் பண்ண மாட்டோம். நம்ம அன்றாட தியானம் செஞ்சுக்கிட்டால் போதும். விழிப்புணர்வு தானாக வரும். நம்மளுடைய டே டு டே லைஃப் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுங்கிறது அதில் தானாக தெரிஞ்சிடும். அப்போ வாழ்க்கையை ஒரு ரேஸ் மாதிரி நம்ம ஓடி 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 சுற்றி இருக்கவங்க அத்தனை பேருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வாழணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வாழ்க்கை நம்மளுடையது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே லைஃப்பில் பாதி ப்ராப்ளம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம யாருக்குமே ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரே ஆள் நம்மளுக்குள்ளே இருக்க சிவன். அவங்களுக்கு நம்ம மனசாட்சி உள்ள ஆளாக, அன்பான ஆளாக கொடுக்கும் நிலையில் இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை நம்ம மனநிலை நல்லா இருக்கா? நம்ம குரு சொல்கிற மாதிரி நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியுதா? அகம் உள்ளம் தூய்மையாக இருந்தால் நம்ம முகம் அழகாக சிரித்த முகத்தோடு இருப்போம். எல்லாருக்கிட்டையும் சிரித்த முகத்தோடு பேச முடிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம யாருக்கிட்டையும் எந்த வம்பு சண்டையும் வச்சுக்கல, நாம் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. ஆத்மா வணக்கம்.